ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி சேலத்துலேருந்து தூத்துக்குடி தாங்க போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அந்த சம்பவம் எங்களை ஒரு சம்பவம் பண்ண பார்த்துருச்சுங்க. அப்படியே பதறி அடித்து ஒரு நிமிஷம் நின்று போயிடுச்சுங்க. அது என்ன சம்பவங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஆள் இல்லாத ரோட்டில் அடக்கமாக தாங்க வண்டி ஓட்டிகிட்டு வந்தோம். இளையராஜா சாங் தாண்டா கேட்டுட்டு இருந்தோம். திடீர்னு என்னடா ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி பார்த்தா வண்டி ஒரு பக்கமாக இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னவா இருக்கும் அப்படின்னு சடன் பிரேக்கை போட்டு இறங்கி ஓடி வந்து பார்த்தா வண்டி டயர் பஞ்சர் ஆகிடுச்சி. அடே, இதுக்கு தான் ஒரு பக்கமாக வண்டி இழுத்துச்சா? அப்பா சொரிமுத்த ஐயனாரப்பாவும் பிள்ளைங்களை காப்பாற்றிட்டப்பான்னு கடவுளுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு காருக்குள்ளே இருந்த டயர் மாத்திர டூல் கிட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவர் ஜாக் வச்சு தூக்கிட்டு இருந்தார் காரை. ஓஹோ, பரவாயில்லையே, நம்ம வீட்டுக்காரர் இவ்வளோ புத்திசாலித்தனமாக எல்லாத்தையும் காருக்குள்ளே வச்சுருக்காருன்னு நான் பிரமிச்சு பார்த்துட்டு இருந்து கேட்டால், அது கார் வாங்கினதுலேருந்து காருக்குள்ளே தாண்டி கிடக்குது, இன்றைக்கி தாண்டி அதுக்கு வேலையே வந்திருக்குதுன்னு சொன்னார். ரைட்டு, பரவாயில்ல, நம்ம தான் யோசிக்கலனாலும் அவராச்சும் யோசித்து வச்சுருக்கிறாரே. காருக்குள்ளே வச்சுருந்தா வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னு வெளியே தூக்கி வைக்காமல் காருக்குள்ளே வச்சுருந்ததுனால இன்றைக்கி நாங்கள் தப்பிச்சுக்கிட்டோம். ஏன்னா மணி 12 மணி வெயிலில் அந்த ஹைவே ரோட்டில் நின்றுருக்கும்போது ஒருத்தவங்க கூட நமக்கு ஹெல்ப் பண்ண வரல. ஏன்னா நம்மளாக இருந்தாலும் போக மாட்டோம். காரணம் அவங்களுக்கு 1008 வேலை இருக்குது. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க தான் போவாங்க. நம்ம தான் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம தான் சரிப்படுத்தி வச்சுக்கணும். நீங்களுமே காரில் எங்கேயாவது வெளியில் ஃபேமிலியோடு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக காருக்கு தேவையான பொருட்களை காருக்குள்ளேயே வச்சுக்க பாருங்கள். வெளியில் எடுத்து வைக்காதீங்க. அதே போல் நீங்கள் ஸ்டெப்னியை கரெக்டாக காற்றை மெயின்டைன் பண்ணுங்கள். காற்று கரெக்டான அளவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது கை கொடுக்கும். அதே போல் கார் டயர் மாற்றுறதுக்கு நீங்கள் ஒரு 2 டைம் ஆச்சும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கோம். அது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோவில் எண்டில் நான் என்ன தப்பு பண்ணோங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். நாங்கள் ஜாக்கி தூக்குறதுல தான் நாங்கள் தப்பு பண்ணிகிட்ருக்கோம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் ஒரு டைம் தான் கார் டயரை கழட்டி மாற்றிருக்காரு. இது 2வது டைம். ஃபஸ்ட் டைம் ட்ரைனிங். இது ரியலாக நடக்குது. இப்போ டயர் கழட்டி போட்டாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் மாட்டணும், டயர் மாற்றணும், ஸ்டெப்னி தான் போடணும். ஸ்டெப்னி அவர் காற்று கரெக்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தார். ஒரு விஷயத்தை மட்டும்தான் மறந்துட்டாங்களே தவிர மற்றபடி எல்லாத்தையுமே அவர் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருந்ததுனால ஒரு 3/4 மணி நேரத்தில் அந்த இடத்துல இருந்து நாங்கள் கிளம்பணும். அந்த 3/4 மணி நேரம் வெயிலே தாக்கு பிடிக்க முடியாத வெயிலாக இருந்தது. ரொம்ப கஷ்டம். இந்த வேகாத வெயிலில் நாங்களாம் வேலை பார்த்துட்ருக்கோம். நீ நின்றுட்டு வேடிக்கை பார்க்குறியா, நீயும் ஜாக்கை தூக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. அச்சோ, நம்மளையும் கூப்பிட்டுட்டாங்களே, நம்ம போகலன்னா விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நானும் கழட்ட வந்துட்டேன். அது என்னடானா திருப்பவே முடியல. எவ்வளோ கஷ்டப்பட்டு திருப்புறது. இங்கே தான் மிஸ்டேக் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் திருப்புன்னு திருப்பினா ஒன்றும் வேலைக்கு ஆகலை. கொஞ்சமாக மூவ் ஆகுது. சரி, ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் உட்கார முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்னை ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு நவுந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் டயர்லாம் மாற்றிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஜாக்கியை ஃபிட் பண்ணும்போது கீழே தர ரொம்ப திடகாத்தமாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஒரு மண்ணாக இருந்துச்சுன்னா உள்ளே இறங்கிடும். ஜாக்கி உள்ளே இறங்கிருச்சுன்னா கார் மேலே தூக்க முடியாது. அதனால் அது ரொம்ப சிரமமாக இருக்கும். நான் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என் பொண்ணு கொடுங்கம்மா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவள் திருப்பிட்டு இருந்தா. அதை பார்த்துட்டு மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டூலை போட்டு ஜாக்கியை திருப்பும்போது ரொம்ப ஈஸியாகவே ஜாக்கி கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. டயர் மாற்றிட்டு அதை இறக்கிட்டோம். இதை நீங்கள் முதல்லையே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டதுக்கு நான் மறந்துட்டேன்னு சொன்னாங்க. இந்த வேகாத வெயிலில் என்னை ஜாக்கை கழட்ட விட்டுட்டு நீங்கள் என்னடா மறந்துட்டேன்னு சொல்கிறீங்க, சோதிக்காதீங்கடா, என்னைய சோதிக்காதீங்கன்னு நான் சொன்ன உடனே சரி விடுமா அந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்துட்றேன்னு சொன்னார். எனக்கு ரோஸ் மில்க்லாம் வேணாம், எனக்கு பாதாம் மில்க் தான் வேணும்னு கேட்டோன்னே, ஓ அப்படியா, பாதாம் மில்கா, சரி கொஞ்சம் அப்படியே நவுந்து நில்லு அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை கொஞ்சம் நிழலுக்கு நவுந்து நில்லே அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நம்மளும் நவுந்து நின்னா காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஐயோ, எனக்கு ரோஸ் மில்க்கும் வேணாம், பாதாம் மில்க்கும் வேணாம், என்னங்க நீங்கள் மட்டும் போதுன்னு சொன்னோன்னே காரை நிறுத்திட்டாங்க. நான் குடுகுடுன்னு ஓடி போய் காருக்குள்ளே ஏறிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே போனாலும் சேஃபாக பத்திரமா போயிட்டு வாங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா காருக்கு தேவையான டூல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.